முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் காலமானார். உடல் நலக்குறைவால் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். டெல்லி இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மன்மோகன் சிங் உடலுக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தனது வழிகாட்டியை இழந்துவிட்டதாக ராகுல் காந்தி உருக்கம். மன்மோகன் சிங் மறைவையொட்டி இன்றைய மத்திய அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து. காலை 11 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட உள்ள நிலையில் 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிப்பு. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரிக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக அரசின் காவல்துறை விசாரிக்க தார்மீக தகுதியில்லை என்றும் விமர்சனம். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை காலணி அணியப் போவதில்லை என அண்ணாமலை சபதம். தனக்கு தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாகவும் பேட்டி. அதிமுக எதிர்க்கட்சி அல்ல, பாஜக தான் எதிர்க்கட்சி என காட்டிக்கொள்ள அண்ணாமலை முயற்சிக்கிறார். தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளும் போராட்டம் தேவையற்றது என்று திருமாவளவன் கருத்து. பொங்கல் இலவச வேட்டி சேலையை ஜனவரி 10ஆம் தேதிக்குள் ரேஷன் கடைக்கு அனுப்ப வேண்டும். அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு கைத்தறித்துறை அறிவிப்பு. கலை, கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்கிய 17 சிறுவர்களுக்கு கௌரவம். பிரதமரின் பால புரஸ்கார் விருதுகளை வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மெல்பர்னில் நடந்த இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டியில் புதிய சாதனை. முதல் நாளில் போட்டியை நேரில் காண அதிக அளவு திரண்ட ரசிகர்கள். மெல்போர்ன் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் கொன்ஸ்டாஸுடன் மோதல். இந்திய வீரர் விராட் கோலிக்கு ஊதியத்தில் இருந்து 20 விழுக்காடு அபராதம்.